இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர்கள் எல்லாமே சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா சில அறிவுபூர்வமான தகவல்கள், அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு அறிவிப்பு அட்டவணையின் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுடைய டிக்ளரேஷன் புதிய வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய முடிவு அறிவிப்பு அட்டவணையில் நமக்கு என்ன சார் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சமீபத்திய முடிவுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸு நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பை நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு அனைவருக்குமே குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிடும் தேதிகள் வந்துவிட்டது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு பாஸ் செய்வது இந்த ஆண்டு உறுதியான உண்மை. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சிஓஏ ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் மற்றும் செனோடைபிஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 90 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருந்தாலே போதும், உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மிக இம்பார்ட்டண்டான தேர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 உடைய மக்கள்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகளை வெளியிடுங்க அப்படின்ட்டு ட்விட்டரில் வி வாண்ட் குரூப் 4 ரிசல்ட், ஸோ அந்த ஹேஷ்டேக் எல்லாமே பிரபலப்படுத்தி ரிசல்ட்டை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சாங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை மார்ச் இறுதிக்குள்ளார வெளியிடுவோம் அப்படின்ட்டு நமக்கு டிக்ளரேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ மார்ச் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு காலை 10:30 மணி அளவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நமக்கு வெளியிடப்படும். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கட் ஆஃப் மாதிரி எந்த ஆண்டு இல்லை, அவ்வளோ கம்மியான கட் ஆஃப் தான் குரூப் 4ல். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.